தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிஐடியில் முன்னிலையாக உள்ள 60 வயது பெண் சமூக செயற்பாட்டாளர். நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்ட அர்ஜுனா எம்பி. உயர்தர பரீட்சையின் 2ஆம் கட்ட பரீட்சை இன்று ஆரம்பம். மரண வீட்டிற்கு சென்ற இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு, கணவன் வைத்தியசாலையில். கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு, தமிழ் உட்பட 11 மொழிகளில் விளம்பரம். தொடர்பென விரிவான செய்திகள். மூதூர் பகுதியைச் சேர்ந்த பெண் சமூக செயற்பாட்டாளர் அஞ்சலி தேவி டிஐடியினரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரை முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதூர் முன்னம்போடி வெட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் நவரத்தினராசா அஞ்சலி தேவி என்பவருக்கு திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணியளவில் திருகோணமலை பழைய காவல் நிலைய பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு எழுத்து மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது இவ்வாறு தன்னை தாக்கியதாக அவர் முறையிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது: இன்று 2:30 மணியளவில் நான் எதிர்க்கட்சித் தலைவரின் அறைக்கு சென்றேன். இதன்போது நான் கேட்டேன், இந்த நேர ஒதுக்கீடு எவ்வாறு இடம்பெறுகிறது என்று. இன்றைய நாள் எனக்கு எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. நாளை எனக்கான நேரம் இருக்கிறதா இல்லையா என கேட்க சென்றேன். அங்கே அதிகாரிகள் இருந்தனர். மத்திய அறைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நாளை பிற்பகல் எனக்கு நேரம் ஒதுக்கி தருவதாக அவர்கள் எனக்கு கூறினார்கள். இந்த வரிசையை எப்படி செய்கிறீர்கள் என நான் கேட்டேன். பின்னர் சுஜித் என்ற நபரிடமும் மற்றும் ஒரு நபரிடமும் சென்று பேச சொன்னார்கள். அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றனர். அவர்கள் நினைத்தவாறு தீர்மானிக்க முடியாது. கட்சித் தலைவர் என்ற வகையில் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறினேன். இதன்போது சுஜித் என்ற நபர் என்னை தாக்கினார். அவர் என் தந்தையின் வயதுடையவர். இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே நானே தாக்கி அவருக்கு CPR செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். அதனால் நான் அவரை தாக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் 2ஆம் கட்ட பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சையை நவம்பர் 27ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு ஒத்திவைக்க பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. பரீட்சை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இன்று முதல் பரீட்சை நடவடிக்கைகள் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முன்னதாக வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை பரீட்சைகள் நடைபெறும். பரீட்சை இடம்பெறாத தினங்களுக்கு டிசம்பர் 21 முதல் டிசம்பர் 31 வரையான பரீட்சை நடைபெறும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் உள்ள பகுதியொன்றில் கெப் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இரவு ஆனமடுவ வீதியில் பல்லம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மாதம்பை தனிமெல்கம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இந்திரா என்ற குடும்ப பெண்ணை உயிரிழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் இவ்விபத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பல்லம போலீசார் தெரிவித்தனர். கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனேடிய அரசாங்க உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்று விடுத்துள்ளது. சுமார் 1,78,662 அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ், இந்தி, உருது மற்றும் ஸ்பானிஷ் உட்பட 11 மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்பில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல, அத்தோடு தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன, முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனேடிய அரசாங்கம் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்ட் டிரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களை தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் பதிவேற்றப்படும் செய்திகளை பார்வையிட தமிழாரம் நியூஸ் யூடியூப், தமிழாரம் டிவி நியூஸ் ஃபேஸ்புக் மற்றும் www.தமிழாரம்.com எனும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.